الحمد لله الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وجعل الوصول إليه صراطا واضحا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله، أقوم الخلق دينا واهداهم سبيلا. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العلي العليم. وأن أبو برزة الأسلمي رضي الله تعالى عنه قال رسول صلى الله عليه وسلم: لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن 4 خصال: عن عمره فيما أفناه، وعن علمه فيما فعل، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وعن جسمه فيما أبلاه. رواه البخاري والمسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயகன் அல்லாஹுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சர்தார் ஆலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிங்கள், இன்று வரை வாழக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்பல் இஸ்ஸத் ஆலமீன் அல்லாஹ் நமது வாழ்க்கையில் என்னென்ன நன்மையான நலவுகளை எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கிறானோ அப்படியான நன்மைகளை நம்மால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹ் விலக்கி இருக்கிற, அவன் பாவமென தடுத்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்ட அப்படியான அசிங்கமான அருவருப்பான பாவங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ, நானும் நீங்களும் ஆசை வைத்தோ ஆசை வைக்காமலோ, நானும் நீங்களும் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ, நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்தோ ஆதரவு வைக்காமலோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான சந்தர்ப்பங்களை, அவனோட நெருங்குவதற்குரிய பாக்கியத்தை, பாவத்தை விட்டு தூரமாகிறதுக்குரிய அவகாசத்தை அல்லாஹ் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறான். பிறந்தக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் எப்பெல்லாம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்றதை மறக்கிறோமோ, தொழுகைய விட்டு பொடுபோக்காக இருக்கிறோமோ, ஹராம் ஹலால் பேணாமல் வாழ ஆரம்பிக்கிறோமோ, துனியான விஷயங்கள்ல 100க்கு 100 எங்கட கவனங்கள் செலுத்துறப்ப அல்லாஹ் அவன் யாரென்றதை அடிக்கடி நிரூபிச்சு கொண்டே இருக்கிறான். கடந்த கால அனர்த்தங்கள், கடந்த கால அழிவுகள், கடந்த கால நாம் முன்னோக்கிய பொருளாதார பிரச்சனைகள், இதெல்லாம் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்றதை
நினைவுபடுத்தக்கூடிய, நானும் நீங்களும் அல்லாஹுடன் தொடர்பை சீராக்கிக் கொள்வதற்குரிய அவகாசமாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அவன் நாடிய ஒன்றை செய்கிறான். இன்னொரு இடத்துல அவன் நாடிய ஒன்றை நாடிய விதத்துல படைக்கிறான். இன்னொரு குர்ஆனுடைய வசனத்துல அவன்தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்து, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, மன நிம்மதியை கொடுத்து, மன தைரியத்தை கொடுத்து அந்த மனிதனை அல்லாஹ் சிரிக்க வைக்கிறான். சிரிச்சு கொண்டிருக்கிற அதே நொடிப்பொழுதுல, சிரிச்சு கொண்டிருக்கிற அதே நேரத்துல கவலையான ஒரு செய்தியை கொண்டு வந்து அவருக்கு முன்னால நிறுத்தி சிரிச்ச முகத்தை வாடிய முகமாக மாற்றி, சிரிச்சு கொண்டிருந்த அந்த முகத்தில கவலையை ஏற்படுத்தி, கண்கள் இருந்து கண்ணீரை ஏற்படுத்தி அளவைக்கிறதுக்கும் சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு குர்ஆனுடைய வசனத்துல அவன்தான் உலகத்துல வாழ வைக்கிறதும், அவன்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப அந்த உடம்புல சக்தி இல்ல, அந்த உடம்புக்கு மதிப்பில்ல. நீங்க யாராக இருக்கேனும், எவ்வளவு வசதியோடு இருக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் உடல் இருந்து உயிர் போனா நீங்க செத்த பிணம், நீங்க மையத்து, நீங்க ஜனாசா வீட்டுல வைக்க முடியாது என்ற நிரூபிச்சு அல்லாஹ் உலகத்தினுடைய முடிவுகளை கொண்டு வருகின்றான். எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். முடியுமான தொழுக, முடியுமான அளவுக்கு குர்ஆன் ஓதுறோம், முடியுமான அளவுக்கு திக்ர் செய்கிறோம், முடியுமான அளவுக்கு தஹஜ்ஜத் தொழுகிறோம், முடியுமான அளவுக்கு தஹஜ்ஜுதுல எழும்பி கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறோம். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராவுக்கு மேல உம்ரா, குர்ஆனுக்கு மேல குர்ஆன் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மனிதன் நிம்மதியாக அல்லாஹுக்கு முன்னால சந்தோஷமாக போயிட்டு நிற்பான். நின்றதுக்கு பின்னால மனிதன் யோசிப்பான், நான் செஞ்ச ஹஜ்ஜும், நான் செய்த உம்ராவும், நான் கொடுத்த சதகாவும், ஜகாத்தும், சொன்ன ஸலவாத்தும், திக்ரும் மஹ்ஷர்ல என்ன பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோட போயிட்டு நிற்பாரு. ஆனா மஹ்ஷர்ல ஒரு மனிதனை இத்தனை அமல்களை வச்சும் காப்பாற்ற முடியாத ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல பொருத்தத்தை பெற்று சுருக்கம் போக முடியாத, அல்லாஹுடைய கோபத்தை அந்த நேரத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பாவத்தை பத்தி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அஜீப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் செய்த இவ்வளவு பெரிய அமல்களை எல்லாம் வைத்து அந்த மஹ்ஷர்ல, அந்த சிராத்துல, அந்த கியாமத்துல தப்பிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் இருக்குது என்று நீங்க சொல்றீங்க. அப்படி என்ன அந்த பாவம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. மேலான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்க, இத்தகுல் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்க. فإن الظلم ظلمات يوم القيامة. அநியாயம் இருக்குது கியாமத்துடைய நாளையில. அமல் செய்த ஒரு மனிதனையும், குர்ஆன் ஓதிய ஒரு மனிதனையும், இதர அமல்கள் செய்த ஒரு மனிதனையும் சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுக்கின்ற பயங்கரமான ஆயுதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அநியாயத்தோடு ஒரு மனிதன் போயிருந்தால் அவர் எத்தனை ஹஜ்ஜி, எத்தனை உம்ரா, எத்தனை குர்பானி, எத்தனை அமல் எது செஞ்சும் ஒரு அடியேனும் நகர முடியாத அளவுக்கு அல்லாஹ் கியாமத்திலே மஹ்ஷர்லே போட்டு வதட்டுவான். மேலானவர்களே, எனக்கு சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ظلم என்று சொல்லக்கூடிய அநியாயம். சாதாரணமாக நடக்குது, கணக்கெடுக்கிறோம் இல்லை. அநியாயம் செய்கிறோம், தொழுகிறோம், அநியாயம் செய்கிறோம், சதகா கொடுக்கிறோம்,
அநியாயம் செய்யறோம், உம்ராவுக்கு போறோம், அநியாயம் செய்யறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், அநியாயம் செய்யறோம், நல்லவர்களை கூப்பிட்டு மக்களோட கண்ணுல மண்ண தூவி ஒரு சாப்பாட்டை கொடுத்து சேவ் பண்றோம். நடக்குதா இல்லையா? எத்தனை பேர காணிகளை பிடிக்கிறோம், அநியாயமா இல்லையா? எத்தனை பேர காணிகள் தாப்ப போன்ற நேரங்கள்ல வேலி அடிக்கிறப்ப, சொத்து பிரிக்கிறப்ப, வீட்டுல நோயாளி தாத்தா, நோயாளி தம்பி, நானா அவரோட திறமையை பயன்படுத்தி, அவரோட டேலண்ட வச்சு, அவரோட படிப்பறிவை வச்சு, அவரோட அதிகார பலத்தை வச்சு, அவரோட பண பலத்தை வச்சு அப்பாவிகளை ஏமாத்திட்டு அந்த பணத்தை இருந்து எத்தனை காரியங்கள் நடக்குது. யாரை ஏமாத்துறோம் மேலானவர்களே? இத்தகுழும அநியாயத்தை பயந்து கொள்ளுங்க. அநீதி இழைக்கப்பட்டவன சாபம், கண்ணீர், அவன் மனக்குமுறல், அவன் மனசு நோக்கிற அந்த நிமிடம் ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுவதற்கு முன்னால அல்லாஹ்வுடைய அழிவ, அல்லாஹ்வுடைய ஆதாப, அல்லாஹ்வுடைய முடிவுகளை மேலான சகோதரர்களே எதிர்பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய நடக்குது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹத ஷிபரன் மினல் அர்தி ظلمًا طوقه يوم القيامة من 7 أراضين. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னொருடைய காணியிலிருந்து கணக்கல்ல, ஏக்கர் கணக்கல்ல, அடிக்கணக்கல்ல, ஒரு துடி மண்ண எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நாம சொந்தமாக்கி கொள்வோம் என்றா நாளை கியாமத்துடைய நாளையில, நாளை மஹ்ஷர்ல 7 பூமிக்கு கீழான உள்வாங்கப்பட்டு கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவன் ஒரு துரோகி, இவன் அடுத்தவருடைய சொத்தை அபகரித்தவரை, அடுத்தவருடைய பொருட்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரை எந்த அவமானத்தோடையே நாளைய கியாமத்துடைய நாளையில் வருவார். மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, நாங்க எவ்வளவு பெரிய இபாதத்துக்களை முன் வச்சாலும், எவ்வளவு பெரிய அமல்களை கொண்டு வந்து கொட்டினாலும், அடுத்தவங்களோட சொத்து, அடுத்தவங்களோட பணம், அடுத்தவங்களோட பொருள், இது நாங்க என்ன நியாயப்படுத்தினாலும் அது நமக்கானதல்ல, அது நமக்கு சொந்தம் இல்லை. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஹஸரத் முஸ்லிம் என்று நம்பி கடையை கொடுத்தோம், ஹஸரத் அவருடைய தொழுகையை பார்த்து கடையை கொடுத்தோம். 20 வருஷமாக இந்த கடையில தான் அவருடைய குடும்பம் வாழுது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, குடும்பத்துல உள்ள திருமண விஷயங்கள் நடக்குது. ஒரு நாள் கேட்டாரு, லைட் பில்ல அவருடைய பேரை மாத்திக்கொள்ளவாண்டு, கரண்ட் பில் அவருடைய பேர்ல மாத்திக்கொள்ளவான்னு கேட்டாரு. நம்பிக்கையில கொடுத்தோம் ஹஸரத், நம்பிக்கையில, முஸ்லீம் என்ற நம்பிக்கையில கொடுத்தோம். ஆனா அவர் அந்த லைட் பில்ல வச்சு, அந்த கரண்ட் பில்ல வச்சு, அவருடைய பண வசதியை வச்சு இன்னைக்கு அவருக்கு சொந்தமான கடையாக மாத்தி, போர்வழியாக சுத்தமிட்டு, பணங்களை செலவழிக்க வச்சு இன்றைக்கு சந்தோஷமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹஸரத் முஸ்லிம்கள் சொல்றதல்ல, முஸ்லிம்கள் சொல்ற வார்த்தை அல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதர மார்க்கத்தில் உள்ளவர்கள் சொல்ற வார்த்தைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பார்ந்தவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் ظلم, அநியாயத்தை பயந்து கொள்ளுங்க. அந்த அநீதி இழைக்கப்படுபவர், இத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவருடைய சாபத்தை பயந்து கொள்ளுங்க. வலவ் கான காஃபிரா, வலவ் கான காஃபிரா, அவர் காஃபிராக இருந்தாலும் சரி, வலவ் கான ஃபாஸிகா, அவர் பாவியாக இருந்தாலும் சரி. நாங்க என்ன சொல்ற, அவருடைய பதுவா தலைக்கு மேலாலே போகாது, அவரே ஜும்மாக்கு வாரதில்லை, அவரே பாட்டை முஸ்லிம், அவரே களிமா இல்லாதவன். மேலான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அநீதி இழைக்கப்பட்டவர் முஸ்லீமாக இருக்கணும் என்றில்லை, அநீதி இழைக்கப்பட்டவர் தொழுகையாளியாக இருக்கணும் என்றில்லை, அநீதி இழைக்கப்பட்டவர் ஆலிமாக இருக்கணும் என்றில்லை, அநீதி இழைக்கப்பட்டவர் களிமாவை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும்
ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் அநீதி இழைக்கப்பட்டவர்களின் பக்கமே அல்லாஹ் இருக்கிறான். யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي وجعلته بينكم محرما فلا تظالموا. ஹதீஸில் குத்ஸில வருது. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي, அநியாயம் செய்யறத எனக்கு நானே ஹராமாக்கி இருக்கிறேன். وجعلته بينكم محرما فلا تظالموا. நீங்க யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க, யாருடைய மானத்தையும் பறிக்காதீங்க, யாருடைய சொத்துக்களையும் அபகரிக்காதீங்க, யாருடைய பணத்தையும் எடுக்காதீங்க. பணம் சூறையாடப்படுதா இல்லையா மேலானவர்களே? எவ்வளவு ஹிக்மத்தை பயன்படுத்துறாங்க. பணத்தை தாங்க எப்படி சரி கஷ்டப்பட்டு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சு அதிலிருந்து வார லாபத்தை தாரேன், மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். சுத்தமான ஹலால். விதவை பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், நோயாளி பெண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், உலமாக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், புத்திஜீவிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், தாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் கூட ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். சொல்றாங்க, ஹசரத் ஆபரேஷன் பண்ண வச்சு இந்த சல்லியத்தான் இந்த மனுஷங்க தொழுகையை நம்பி கொடுத்த, லாபத்தை நம்பி கொடுக்கல. இந்த மனுஷங்கள் தொழுகையை நம்பி கொடுத்தேன், பரிதாபப்பட்டு கொடுத்தேன், பணத்தை எடுத்துட்டு கோடி கணக்கு, லட்சம் அல்ல மேலானவர்களே, கோடி கணக்கு எடுத்துட்டு இன்னைக்கு ஊர்ல இருந்து தலைமறைவாகிட்டார்கள். ஹசரத் கதர்றாங்க மேலானவர்களே, கதர்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அவங்களுக்கான தீர்ப்பு ஊர்ல இல்ல, அவங்களுக்கான தீர்ப்பு சரியாக கிடைக்கல. சொந்த வீட்டை விட்டுட்டு ஹசரத் கூலி வீட்டில் இருக்கிறேன், இந்த மனுஷனை நம்பி சொல்லி கொடுத்தேன். ஏன மகளுக்கு நடக்க இருந்த திருமணம் ரிஜெக்ட், இந்த மனுஷனை நம்பி சொல்லி கொடுத்தேன். போயிட்டாரு, போனவர் எப்படி இருக்கிறாரு? இன்னொரு ஊர்ல ஹாஜியாராக, இன்னொரு ஊர்ல ஆமிராக, இன்னொரு ஊர்ல தனபந்தராக, இன்னொரு ஊர்ல கொடி கட்டி பறக்கிறாரு, சதக்கா கொடுக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, மஸ்ஜிதுகளுக்கு சிவந்தி மூட, மதரசாக்களுக்கு குர்ஆன் வாரி வழங்குறாரு. ஆனா இவர்கிட்ட சல்லி எடி கொடுத்துட்டு கண்ணீர்ல, வேதனையில, நோயில விழுந்த மக்கள் யார்கிட்ட சொல்றது என்று தெரியாம அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் அவருடைய துஆவுக்கும் அவர்கள் வடிக்கிற அந்த கண்ணீர் சத்தத்துக்கும் அல்லாஹுக்கு மத்தியில எந்த திரையுமே இல்லை மேலானவர்களே, எந்த திரையும் இல்லை. அல்லாஹ் கொடுக்கிறான், கண்கூடாக பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு சகோதரர் சந்திச்சோம், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். சொல்றாரு, ஹசரத் கிட்டத்தட்ட 6 வருஷமாக நோயில் இருந்திருக்கிறேன். 6 வருஷம் படுத்த படுக்கையில அவருடைய பெனியனை தூக்கி முதுக பார்த்தா அல்லாஹு அக்பர், புண்ணாகி, அந்த புண் அழுக்காகி அப்படியே நஜீஸாகி, மேலான சோதரர்களை பார்க்க முடியாத அளவுக்கு உடம்பு அப்படியே அவிஞ்சு கொண்டு வருது. சொல்லிட்டு சொன்னார், ஹசரத் என் புள்ளக்காக வேண்டிதான் ஓடிங்க. 3 ஆம்பளை புள்ளவங்க, என் 3 பசங்க இருக்கிறாங்க ஹசரத், அவங்களுக்காக வேண்டிதான் ஓடிங்க. மையத்து வீடு இல்ல, கத்த வீடு இல்ல, தொழுகை இல்ல, கல்யாண வீடு இல்ல, எல்லாத்துக்கும் பணம் பணம் ஓடினேன். இன்னைக்கு நோய் இல்ல. எங்க வீட்டுல மழை பெய்யறப்ப கூரைக்கு ஏறி கூரைய செய்யறப்ப வலிக்கு விழுந்துட்டேன். எனக்கு உடம்புக்கு கீழால, கழுத்துக்கு கீழால சீவன் இல்லாம போச்சு. ஆபரேஷன் பண்ணி போட்டிக்கிறாங்க, ஆனா என்னால நடக்கல. லட்சத்துக்கு மேல லட்சம் செலவழிச்சுட்டேன். எல்லா டாக்டர்ஸ் மாதிரியும் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் போகணுமா எல்லாத்தையும் போயிட்டாங்க, எல்லாத்தையும் போயிட்டேன். ஆனா என்னால நடக்கலாம், கால வச்சேலாம், படுத்த படுக்கையில உடம்பு வீங்கி அப்படியே அதே இடத்துல பைத்துல் ஹலா, அங்கே மனம் கழிக்கிறாரு, அங்கே சிறுநீர் கழிக்கிறாரு, அதே இடத்துல சாப்பிட்டாரு. சொன்னாரு, ஹசரத்
இந்த மனைவிக்காக வேண்டித்தான் ஓடினேன். அந்த மனைவி என்ன காது பட சொல்றா, இந்த மனுஷன் வாழ்றதை விட செத்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேனோ. நவுதுபில்லா. யாருக்கு ஓடினோமோ, யாருக்காக வேண்டி பணம் சேகரிச்சோமோ, யாருடைய நிம்மதி சந்தோஷம் என்பதற்காக வேண்டி இதெல்லாம் இழந்துட்டு பணம் பணம் என்று ஓடினோமோ சொல்லிட்டு சொன்னார் ஹசரத், என் பிள்ளைங்க என்ன பிடிச்சி தொட்டு தூக்கினா, என் பசங்க டிட்டோல் போட்டு கைய கழுவுறாங்க. வாராங்கில்ல ஹசரத், வாராங்கில்ல ஹசரத், யோசிங்க ஹசரத், மௌத்தா போறா கூட நல்ல விளாடுவர்களே, அன்பானவர்களே சொல்லிட்டு சொன்னாரு, அல்லாஹ் சொத்தை தந்தான், வீட்டை தந்தான், ரெண்ட் கார், பலக பிசினஸ் தான் செஞ்சேன், எல்லாம் மாஷா அல்லாஹ் பல பலன்னு வந்துட்டு இருந்துச்சு. கண்டவங்க எல்லாருடைய மனசை நோகடிச்சேன், கண்டவங்க எல்லாருடைய மனசை நோகடிச்சேன். எல்லார்டையும் சொல்றேன், துவா செஞ்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன தவறு இருந்தா எனக்கு தண்டனை தாங்க, எல்லார்ட்டையும் கேட்கிறேன். ஒரே ஒருத்தர் என் கண் முன்னால நிற்கிறாரு, நான் அவருக்கு ஒரு இடத்துல வச்சு அவரை அவமானப்படுத்தினேன். அந்த நேரத்துல நான் நல்லா இருந்தேன், ஆனா அவரு அந்த வாரத்துக்குள்ளேயே மூத்தா போயிட்டாரு. அந்த மனுஷர் கவலைப்பட்ட அந்த நிமிடம், அந்த மனுஷன் கேவலப்பட்ட அந்த நிமிடம், அந்த மனிதன் மன்னிப்பு கேட்கிறதுக்கு அந்த மனுஷன் முன்னாடி போயிட்டு நின்று நான் செய்த தவற என வாழாத சொல்லி குற்றத்தை ஒத்துக்கொள்றதுக்கு ஏன பணம், ஏன பதவி, ஏன சொத்து செல்வங்கள், ஏன உடல் தைரியம் இது தடையாக இருந்துச்சு ஹசரத். ஆனா மனசுக்குள்ள ஒரே உறுத்தலாக இருக்கிறது, நான் செஞ்ச அந்த தவறு தான் காரணமாக இருக்கும். மேலான சகோதரர்களே, கண்ணியமானவர்கள், நாங்க எத்தனை பேரை கேவலப்படுத்துறோம்? மஸ்ஜிதுக்குள்ள கேவலப்படுத்துறோம், ஸ்கூல்ல கேவலப்படுத்துறோம், பஜார்ல கேவலப்படுத்துறோம், வியாபார ஸ்தலங்கள்ல கேவலப்படுத்துறோம். கேவலப்படுத்திட்டு போன்ல மன்னிப்பு கேட்கிறோம், மெசேஜ்ல மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிச்சு கொள்ளுங்க, சாதாரணமாக கடந்து போறோம். அவர் பட்ட அவமானம், அவங்க குடும்பப்பட்ட வேதனை, அவங்க மனைவி பட்ட அந்த நொடி வருத்தம், யாரு மேலானவர்களை பதில் சொல்றது? மனசால மண்ணி காட்டி எங்கட மன்னிப்பு அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளாட்டி, மேலான சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்கணும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உருவாக்குவதற்கு முன்னாடி, ஒரு மனுஷனை கேவலத்துக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு கொள்வோம். 1000 தடவை, 1000 தடவை. லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஅ ஃபிஸாலி. கேள்வி கணக்கு இருக்கு மேலானவர்களே. பணத்துக்கு, உடலுக்கு, சக்திக்கு, கொடுத்த அந்த வாலிபத்துக்கு, எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கிக்குது, எல்லாத்துக்கும் கேள்வி கணக்கிக்குது. கடந்து போகலாம். என்ன சொல்றோம்? ஹசரத், என்ன செஞ்சாலும் மௌத்துக்கு பிறகுதானே, என்ன செஞ்சாலும் மௌத்துக்கு பிறகுதானே. மௌத்துக்கு பிறகல்ல, எழுதி வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் கண் முன்னாடியே ஒவ்வொரு நிலைமையில ஆக்கி அவர்களை நமக்கு படிப்பனையாக அல்லாஹ் வச்சிருக்கிறானா இல்லையா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? கவலைப்படுறாங்களா இல்லையா? நீங்க வர முடியாமல் தவிக்கிறாங்களா இல்லையா? எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை ரிப்போர்ட், எத்தனை இடத்துக்கு போயிட்டு ஓடணுமோ எல்லாம் எல்லாம் செஞ்சு செஞ்சு நிராசையாகி போயிட்டு வாழ்றதை விட ஹசரத் மௌத்தா போனா நல்லம் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், இதெல்லாம் எங்களுக்கு படிப்பின. அடுத்தவங்களோட சொத்து அது நமக்கானது இல்ல, அடுத்தவங்களோட பணம் அது நமக்கானது இல்ல, அடுத்தவங்களோட மாணவப்படுத்துறது அது நமக்கான திறமை அல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. மேலான சகோதரர்களே, கனிமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதிலாக இருக்கிறான், நீதமானவனாக இருக்கிறான். அநீதிழைக்கப்பட்டவனுடைய பக்கம் அல்லாஹ் இருக்கிறான். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆடு, ஒரு மிருகம், கொம்பில்லாத ஒரு மிருகத்தை கொம்புள்ள ஒரு மிருகம் தாக்கினால் அல்லாஹ் உரிமையை பெற்றுக் கொடுக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லதுஅத்துன்னல் ஹுகூக
إلى أهلها إلى يوم القيامة حتى يقاد بالشاة الجلحاء من الشاة القرناء. சொன்னாங்க, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு கொம்பில்லாத ஒரு ஆட்டை கொம்பு உள்ள ஒரு ஆடு குத்திருச்சண்டா கியாமத்தில் அல்லாஹ் எப்படி நீதமான நடக்கிறான் என்றா, அந்த ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து, கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்ப கொடுத்து, கொம்பிருந்த ஆட்டில கொம்ப பரீட்சை நீதமான முறையில் நடந்து கொள்வான். ஒரு மிருகத்துக்கு அல்லாஹ் இப்படி நீதம் செலுத்துகிறான் என்றா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட தொழுகையோடு இருக்கக்கூடிய கலிமாவோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய அல்லாஹ்வை உள்ளத்தினால் நினைக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறதே மேலானவர்களே, முடிவுகள் பாரதூரம், முடிவுகள் பாரதூரம். இப்ப நாங்க என்ன சொல்றது, நான் மூத்தா போறதோட நான் செஞ்ச கஷ்டம், நான் செஞ்ச அநியாயம் போய் தொலையட்டும், அந்த ஜெனரேஷனோட முடிவு ஹசரத் பிள்ளைங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும். மேலானவர்களை, மிஸ்ர்ல சொன்னோம் நடந்த ஒரு வரலாற்றை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதிகமான உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, அதிகமான உலமாக்கள் பேசுறாங்க, படிப்பினைக்காக சொல்றேன். ஒருத்தரோட மனைவிக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். குழந்தை கிட்ட போயிட்டு ஆசையோட குழந்தைய பார்க்கிறாரு, அழகான குழந்தை, குழந்தை எடுத்து முத்தமிட்டு கொள்றாரு. ஆனா ஆச்சரியம், ஆச்சரியம், குழந்தையுடைய கண்ணை பார்த்தா ஒரு கண் பட்டையான நிலைமையில, பார்வை இல்லாத நிலைமையில பிறந்திருக்கு. அழுகிறாரு, கவலைப்படுறாரு, மனைவி சம்பந்தமாக பேசுறாரு. காலம் கடந்து போச்சு, முதலாவது குழந்தையும் வளர ஆரம்பிக்குது, கண் பார்வை இல்லாத நிலைமையில. கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி இரண்டாவது குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய சந்தோஷமாக ஓடிக்கொண்டு வந்து சந்தோஷத்தோட தூக்கி கொஞ்சிறாரு. அந்த குழந்தையினுடைய இரண்டு கண்ணும் புட்டையான நிலைமையில, பார்வை இல்லாத நிலைமையில பிறந்திருக்குது. மேலான சோதர்களே, கண்ணீர் வடிச்சு போயிட்டாரு, மனுஷன் அழுது போறாரு, துடிச்சு போறாரு. ரெண்டு புள்ளையில கண்ணும் பார்வை இல்லாத நிலைமையில பிறந்திருக்குது. இப்ப மனைவியோட விவாதம் செய்யறாரு, உங்களோட குடும்பத்தினுடைய பரம்பரை வியாதியாக இருக்கேனும், கொஞ்சம் பாருங்க, எப்படி அல்லாஹ் சோதிச்சுட்டானே. மேலான சோதர்களே, அந்த நிலையில இரண்டாவது குழந்தையும் வளர ஆரம்பிக்குது. கொஞ்சம் காலம் கழிச்சு அல்லாஹ் அந்த தம்பதிகளுக்கு மூணாவது குழந்தையை கொடுக்கிறார். மூணாவது குழந்தையில இரண்டு கண்ணும் இல்லாத ஒரு சதை துண்டோடு அந்த புள்ள பிறக்குது. மேலானவர்களே, கண்ணியமானவர்களே, உடஞ்சி போயிட்டாரு. கண்ணியத்துக்குரியவர்கள், அன்பானவர்களே, இப்ப இந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என் வாழ்க்கையில, என் வாலிபத்துல நான் என்ன செஞ்ச தவறு. இவர் செஞ்ச தவறை யோசிச்சு கொண்டு போகும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வாலிபத்துல கொடியதாக இருக்கிறப்ப கூட்டாளிமார்களோட சேர்ந்து அணில் போன்ற ஒரு பறவையை பிடிச்சி கடலோரங்கள்ல கண்ணை பிடுங்கி விடுவாரு. அது அந்த வழி தாங்க முடியாம அங்கேயும் இங்கேயும் பேய்த்து முட்டிக்கொள்ளும். அதை பார்த்து அதை ஹொபியாக, அதை சந்தோஷமாக எடுத்து கூட்டாளிமாரோட சிரிச்சு கொள்வாரு. மேலானவர்களே, அன்பார்ந்தவர்களே, வாய் பேச முடியாத ஐயறிவுள்ள மிருகம், பிராணி, யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, யார்கிட்டையும் நீதி கேட்க முடியாது, யார்கிட்டையும் தனக்கு இழக்கப்பட்ட அநீதியை சொல்லி அழ முடியாது. ஆனா ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் அல்லாஹ் முடிவை கொண்டு வாரான். அவருடைய விஷயத்தில் அல்ல, அவருடைய கண்ணை பறிக்கல்ல, அவருடைய உடல்ல உறுப்புக்களை பறிக்கல்ல. நீ சந்தோஷமாக இரு, ஆனா உன்ன சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்திய மறுவாயுதம் அவனோட குழந்தையில கண்களை பறிச்சு அந்த வேதனைய, அந்த வலிய, அந்த மிருகம், அந்த பிராணிப்பட்ட கஷ்டத்தை உணர்ற வரைக்கும் உனக்கு மரணம் இல்ல, மவுத் இல்ல என்ற அல்லாஹ் அந்த நொடிப்பொழுதுல உணர வைக்காமல் அல்லாஹ் அந்த மனிதனை மூத்தாக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, நாம செஞ்ச பாவம், அநியாயம், இன்னொருத்தருக்கு கொடுத்த கஷ்டம், இன்னொருத்தருக்கு கொடுத்த வலி, இன்னொருத்தருக்கு கொடுத்த கண்ணீர், நாங்க மூத்தா போனாலும் 7 பரம்பரையை
விடாமல் துரத்தும் உள்ள மனைவி, நம்ம பேர குழந்தைகள் செஞ்ச அநியாயத்தினுடைய தாக்கம் வராமல் இருக்கணும் என்றா வேளாணவர்களே அல்லாஹ்வோட தொடர்பை சீராக்குவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த மிருகத்துடைய விஷயத்துல நான் ஞாபகப்படுத்த வருவது கடைசியா என்ன தெரியுமா? இப்ப குர்பானியுடைய சீசன். மிருகங்களை நாங்க சாய்ஸ் பண்ணிப்போம், நாங்க வளர்க்கணும். எங்கட கையால சாப்பாடு, எங்கட கையால நீர் புகட்டி நாங்க வளர்த்து நாங்க அந்த பிராணி அறுக்கிறது நல்ல விஷயம், மாஷா அல்லாஹ், கண்டிப்பாக செய்யணும். அதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த முறை. ஆனா பிராணிகளை மிருகங்களுக்கு கொடுக்கிற பதைய பாருங்க. எல்லாரும் பிசினஸ் மேனாக இருக்கிறோம், தவறில்ல, வியாபாரம் செய்யறது குற்றம் இல்ல. ஆனா இது ஒரு இபாதத் என்ற ஞாபகம் வச்சுக்கொள்வோம். ஒரே லொரியில 20 மாட்டை, ஒரே ஆட்டோவுல 6-10 ஆடுகளை கொண்டு வந்து நெசுக்கி கால்களை உடைச்சி சித்திரவதை செய்து அநியாயம் கொடுத்து இந்த இபாதத்துக்காக முயற்சி செய்வோம் என்றா இது மிருக சித்திரவதை, இதுவும் அநியாயம். இதுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஆகணும். வேளாண் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மாடு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இடங்கள்ல பார்க்கிறோம், அந்த மாடு கவுத்த பிச்சுட்டு எழுந்த நிற்கிறப்ப அந்த மாட்டை திரட்டிக் கொள்ள முடியாம அப்படியே பக்கத்தில் இருக்கிற கோடாலியால கற்களால இல்ல தள்ளி விட்டு அது கீழே விழுந்து துடிச்சு கொண்டு இருக்கிறப்ப அல்லாஹ் அக்பர் என்று அறுக்கிறாங்களா இல்லையா? இதா பத்தமிட்டும் அறுக்கிறதாக இருந்தா நல்ல முறையில் அருங்க, கத்திய தீட்டுங்க. ஒரு பிராணியை வச்சுட்டு இன்னொரு பிராணிக்கு உட கொடுக்காதீங்க. இதான் மேலானவர்கள் இஸ்லாம். அதுக்கு பின்னால அது அறுத்ததுக்கு பின்னால அது அறுத்தவருக்கு பணத்தை கொடுக்காம, ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்காம, தெரிஞ்சாலே நமக்காக நீ கஷ்டப்படுறாரு ஒரு இறக்கத்தன்மை இல்லாம அந்த மனுஷனுக்கு ஒரு சொட்டு சாப்பாடு கொடுக்காம இவர் ஹாஜியார் என்ஜாய் பண்றாரு குடும்பத்தோட. போறப்ப மிஞ்ச முள்ளையும் மிஞ்ச இறச்சி பார்சலையும் கொடுத்து அவர்கள் ஹதியாவை கொடுக்காமல் அனுப்பினவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க? பேருக்கு குர்பான், பேருக்கு 5-6 குர்பான், பெருமைக்கு புகழுக்கு மேலானவர்களை யாரிடத்துல மாதிரிக்கிறோம், யாருக்கு காற்றோம்? வலாக்கி யனாலுஹு தக்வா, தக்வாவை தவிர அல்லாஹ் இந்த குர்பானில எதுவும் அல்லாஹ்க்கு தேவையில்ல, அல்லாஹ்க்கு எதுவும் தேவையில்ல. அறுத்து போட்டவுடனே அந்த சாக்கடைய, அந்த கொடல, அந்த பிராணியினுடைய அந்த மேல் இருக்கக்கூடிய மேலான சகோதரர்களே அந்த நஜீசுகளை கழிவுகளை கொண்டு போயிட்டு காண்ல கொற்றோம், புதைக்கிறது இல்ல. அதை கொண்டு போயிட்டு ஒரு மிருகம் பக்கத்து வீட்டுல போடுது. இவங்க தானா முஸ்லீம், நஜீஸ் பிடிச்சவங்க, ஏரியாக்குள்ள புகையலா, அவ்வளவு ரத்தமும் அவ்வளவு நஜீசும் காலிலையும் அடுத்த தோட்டத்திலையும் குர்பானி கொடுத்தோம். மதிப்பு காட்ட வானம், பெருமை காட்டுறதுக்கு இல்ல, செய்யணும். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்காகவே செய்யணும். யாருக்கு கஷ்டம் கொடுத்தால், எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதுவும் குணம் தான், அதுவும் அநியாயம் தான், அதுவும் கஷ்டப்படுவாங்க, அதுவும் மதுவா செய்வாங்க, அதுவும் எனக்கு திட்டுவாங்க. அந்த திட்டதுதான் மேலானவர்களே மதுவா. இனி அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு நசீபை கொடுத்திருக்கிறான், பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த ஹஜ் பர்னாவுடைய சீசன்ல குர்பானியை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க யார்ட பணத்தையாவது எடுத்துட்டு ஒளிஞ்சி வாகனத்தோட வாழ்றோம், வசதியோட வாழ்றோம், வீடு வாசலோட வாழ்றோம், வியாபாரத்தோட இருக்கிறோம் என்றா முதலாவது கொண்டு போயிட்டு சல்லிய கொடுங்க. குர்பானி இரண்டாவது இன்னொருத்தருடைய சல்லியில, இன்னொருத்தருடைய பணத்தில, இன்னொருத்தருடைய பொருள் எடுத்துட்டு குர்பானி அல்ல, காபத்துல்லாஹ்வை கட்டி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாது. ஹஜ்ஜில போய் தங்க உட்கார்ந்து மூத்தா போறாரு, ஊர்ல கடன், ஊர்ல கொள்ள போட்டு போயிட்டு, ஊர்ல கஷ்டத்துல போட்டு போயிட்டு, ஒரு நாளும் இவர் ஹலால் சொல்லாட்டி அல்லாஹ் மன்னிக்க போறதில்லை. எனவே மேலானவர்களே, இன்னொருத்தருடைய சொத்தை எடுத்து இருந்தா அதை கொடுத்துட்டு, அதுக்கு பணம் கொடுத்துட்டு ஹலால கேட்டுக் கொள்வது. யாரும் சரி கேவலப்படுத்தி இருந்தா
மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. யாருடைய பணமாவது எடுத்திருந்தா இந்த இபாதத்துக்கு ரெடியாகிறதுக்கு முன்னாடி நாங்க பணங்களை கொடுக்கிறது, நாங்க வாங்கக்கூடிய மிருகங்களுக்கு அதுக்குரிய ஹக்க உரிமைகளை கொடுக்கிறது. யாருக்கும் கஷ்டம் இல்லாம இந்த ஹஜ்ஜி பெருநாள அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய விதத்துல நாங்க இந்த இபாதத்துகளை செஞ்சு அநியாயத்துல விட்டு தூரமாகி எங்களோட மௌத்து வர்றப்ப எல்லாருடைய துஆவோடையும் எல்லாருடைய வரவேற்போடையும் மலக்குமார்கள் வரவேற்க ஜனாசாவாக நாங்க போகணும் என்றா அல்லாஹ் காட்டி தந்த முறையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறையில வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களை புரிந்து கொள்வானாக. நம் அனைவருக்கும் இதேற்றமான நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானை புரிந்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. يا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض وعدت للمتقين. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا واستغفر الله ولكم واستغفر انه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد. الحمد لله حمدا كثيرا كما امر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد به وكفر واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله. ان الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله ان الله تعالى امركم بامر عظيم ودعا فيه بنفسه تعظيما وثنى بملائكته تقريبا. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه. اللهم عرض عن الخلفاء الراشدين أبو بكر الصديق رضي الله عنه وأمير المؤمنين عمر بن الخطاب رضي الله عنهم وأمير المؤمنين عثمان بن عفان رضي الله عنهم وأمير المؤمنين علي بن ابي طالب رضي الله عنهم وعن حمزه والعباس وعن امهات المؤمنين وسائر الصحابه اجمعين رضي الله عنهم ورضوا عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافع الدرجات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العليم يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون.